இஞ்சிருங்க இஞ்சிருங்க செய்தி கேட்ட சந்தோஷங்க 10 கிலோ ஏறுதுங்க. जाए हो 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 जाए சந்தோஷங்க 10 கிலோ ஏறுதுங்க. கால்கள் ரெண்டும் தரையிடும் கோபம் கொண்டு கலவரம் மிதந்து போகும் பெண்ணாயானேனுங்க. பூமியே துரும்புங்க வானமே தூசுங்க உங்க மூச்சு பட்டதுமே தோடுதுங்க. தண்டனைகள் இனிக்குது தவறு செய்ய துடிக்குது செஞ்சதெல்லாம் நீனே கேட்க சிரிக்க தோணுது. ஹலோ நமஸ்தே வணக்கம் சலாம் வெல்கம் டு லக்கா கிக்கா. அது மாதிரி இது மாதிரியா நீ யாரும் கம்பேர் பண்ண முடியாத புது மாதிரி கேம் ஷோ தான் இந்த லக்கா கிக்கா கேம் ஷோ. இன்னைக்கு புதுசா நம்ம முன்னாடிக்கு வர போறாங்க ஆரம் நிஷா. இவங்க ஆங்கர் அண்ட் டிவி ஆர்டிஸ்ட். லெட்ஸ் வெல்கம் ஆரம் நிஷா. புதுசா வருவீங்கன்னு சொல்லிருக்கு. ஆமா, புது ஸ்டைல்ல வந்திருக்கீங்க. ஆட தெரிஞ்சு ஆட தெரியாம எப்பவுமே டான்ஸ் ஆடினது இல்லையா? இல்ல, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கு. ஆஃப் கோர்ஸ் ஆடினது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இப்போ ரீசெண்டா இட்ஸ் பீன் சோ லாங் டச் வித். ஓகே, நீங்க சொல்லுங்க. இந்த கேம் ஷோல லக் கிக் மாறி மாறி வரும். ஆமா, உங்களுக்கு லக் வேணுமா கிக் வேணுமா? ஆஃப் கோர்ஸ் கிக்கோட லக் இருந்தா தான் அந்த ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் நினைக்கிறேன். பார்ட்டிசிபென்ட் உதய். இவங்க ஃபிலிம் ஆர்டிஸ்ட். லெட்ஸ் வெல்கம் உதய். வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. அது மூடி திறக்கும் போதே உன்னை கவுக்கும் கோட்டரு. கடலை போல காதல் ஒரு சால்ட்டு வாட்டரு. அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுடு. மம்மி சொன்ன பொண்ணை கட்டின காய்ச்சல் இல்லடா நீயும் காவலுக்கும் பொண்ணை கட்டின அவசரம். மம்மி சொன்ன பொண்ணை கட்டின
பொண்ணை கட்டிக்கிட்டா பிரச்சனை வந்தா மம்மி பாத்துப்பாங்க. அப்புறம் நம்ம யாரை பாத்துக்கிறது? இல்ல லவ் பண்ண பொண்ணுனா நீ தான் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் ஆகணும். அதை துரத்தி அனுப்பிச்சிருவாங்க. மம்மி பார்த்த பொண்ணு தான் கட்டி போற. எஸ் எஸ். ஓகே. சோ எத்தனை ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்கீங்க? ஒரு 3 ஃபிலிம்ஸ். உங்களோட ரோல் மாடல் யாரு இப்போ இருக்கிற ஹீரோஸ்ல? சூர்யா, விக்ரம். நினைச்சா சூர்யா பேர் சொல்வீங்க. இன்னும் கொஞ்சம் ஜாட இருக்கு உங்க ஃபேஸ்ல. ஓ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so much. அடுத்த வரும் பார்ட்டிசிபென்ட் வெறும் நிஷா, ஆங்கரிங் அண்ட் டிவி ஆர்டிஸ்ட். லெட்ஸ் வெல்கம் வெறும் நிஷா. நிஷா, உங்களுக்கு ஆங்கரிங் பிடிக்குமா ஆக்டிங் பிடிக்குமா? ஸ்டார்டிங் வந்து ஆங்கரிங்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன், பட் ஆக்டிங் தான் இன்னும் கொஞ்சம் பிடிக்கும். ஓகே, எத்தனை சீரியல்ஸ் பண்ணிருக்கீங்க? இப்போ ஒரு ப்ராஜெக்ட் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, எந்த மாதிரி கேரக்டர்? வில்லன் ஆர் சாஃப்ட் ரோல்? நெகட்டிவ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிட்டே சொல்றாங்க நெகட்டிவ். ஏன்னா சீக்கிரமா ரீச் ஆவீங்க. ஆமா, நெகட்டிவ். சோ அவங்க உங்களை பார்த்துட்டு கோவமா பார்த்தாங்கன்னா நீ சக்சஸ்ஃபுல் ஆயிட்ட. ஆமா ஆமா. ஆல் தி பெஸ்ட். Thank you so much. வாங்க. ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் ஜார்ஜ். இவங்க ஃபில்ம் ஆர்டிஸ்ட். லெட்ஸ் வெல்கம் ஜார்ஜ். இப்ப இருக்கிற ஹீரோஸ்ல யாரோட டான்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அப்போ இருந்தாரு, இப்போ இருக்காரு. என்னைக்குமே எனக்கு மை சாய்ஸ் கமல் சார். அதுல ஒரு பெரிய வருத்தம் வேற. ஏன்? ஏன்னா நான் உங்களை கமல் சார் கூட பார்த்ததே கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு மட்டும் இல்ல, எல்லா ரசிகருக்கும். சோ மிஸ் ஆயிடுச்சு அப்படி. ஓகே, எப்படி போகுது லைஃப்? இட்ஸ் வெரி நைஸ், thank you so much. ஏன்னா எங்க ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாமே வரவே மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு அப்படியே கூட்டிட்டு வந்து. இல்ல கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். thank you so much. வாங்க. பாத்தீங்களா, எல்லாம் சூப்பரா என்ட்ரி கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னைக்கு லக்குக்காக எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த லக் அவங்களுக்கு கொடுக்கலாமா? ரெடியா இருக்கீங்களா வெளியிட்டு போறதுக்கு? Yes. Let's start first round. Roja, the boss.
இந்த ரவுண்ட்ல நான் தான் பாஸ். ஏன்னா நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். ஒவ்வொரு கேள்விக்கு 5 பதில். ஒரு பதில் கரெக்டா இருந்தா 1000 ரூபாய், 5 கரெக்டா இருந்தா 5000. ஃபர்ஸ்ட் நிஷா, Yes. ஆர்எம் உங்களுக்கான கேள்வி. 2 வீலர் ஓட்டும் போது என்னெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும்? ஹெல்மெட் போட்டிருக்கணும் மெயின். ஹெல்மெட் போடணும். ரைட் ஆன்சர். இல்லனா மண்டை. செகண்ட் ஒன், லைசென்ஸ் இருக்கணும். லைசென்ஸ் இருக்கணும். ஆனா நிறைய பேர்கிட்ட இருக்காது. தேர்ட் ஒன், நமக்கு முன்னாடி போற வண்டிக்கும் நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி பண்றாங்களா இப்போ? குட் குட். இன்னொன்னு பாய்ஸ் பண்ற வேலை. ஸ்பீட ஓட்ட கூடாது. ஸ்பீடா ஓட்டக்கூடாது. இன்னொன்னு பாய்ஸ் பண்ற வேலை தான். நிறைய பேர் ஒரே வண்டியில 3 ட்ரிபிள்ஸ் 5 பேர் அப்படியே போக அவங்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாங்க. அதுதான் ரைட் Wow. ஆன்சர். ஓகே, உதய் உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். ஒன் டே கிரிக்கெட் மேட்ச்ல வேர்ல்ட் கப் வின் பண்ண நாடுகள் என்னென்ன? இந்தியா, இந்தியா, சூப்பர். சவுத் ஆப்பிரிக்கா, சும்மா ஒரு குத்து மதிப்பா சொல்றேன் நினைக்கிறேன். இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா. தப்பு. அதெல்லாம் குத்து மதிப்பா சொல்றேன். பாகிஸ்தான், பாகிஸ்தான். ரைட் ஆன்சர். இங்கிலாந்து, இங்கிலாந்து. இன்னும் ஒரே சான்ஸ். யூ ஓகே, சி போமா. ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா. ரைட் ஆன்சர். இன்னும் 2 சான்ஸ். நிஷா, வெஸ்ட் இண்டீஸ். வெஸ்ட் இண்டீஸ். ஆஹா, ஜார்ஜ், ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சொல்லி கொடுக்கல உங்களுக்கு. அடுத்தவங்க கேள்விக்கு உங்களுக்கு லக் ஆரம்பிச்சது. இப்போ உங்க கேள்விக்கு உங்க லக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். செல்போன் வரதுக்கு முன்னாடி நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்? நார்மல் ஃபோன், லேண்ட்லைன். லேண்ட்லைன், ரைட் ஆன்சர். லெட்டர்ஸ். லெட்டர்ஸ். யாராவது எழுதிருக்கீங்களா லெட்டர்? ஓ. அப்ப நீங்க எல்லாம் அந்த காலமா? அம்மா. இல்ல கடைசியா வந்த பழைய லெட்டர் பஞ்சாங்கம். கடைசியா வந்த லெட்டர் தான் உங்களுக்கு. கடைசியா டெலிகிராம் கொடுத்தாங்க. டெலிகிராம். இப்படிதான் ஹெல்ப் பண்றது. இல்ல நான் சொல்லலாம்னு இருந்தேன். 1000 கொடுத்துட்டீங்க. நான் சொல்லலாம்னு டெலிகிராம். ரைட் ஆன்சர். இமெயில். செல்போன் வரதுக்கு முன்னாடி ஒரு இமெயில் வந்துச்சா? சூப்பர். வரலையா? ஓகே, இமெயில். நோ. வரல. நேர்லயே போய் தகவல் சொல்லிக்கிறது. நேர்ல போய் சொல்லுவீங்களா? வா, அது வா. எப்படி? உதய், இல்ல இது பேஜ். பேஜர். ரைட் ஆன்சர். ஜார்ஜ். Of course. Fax. ரைட் ஆன்சர். உங்களுக்கான கேள்வி. இப்ப தமிழ் பிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஹீரோஸ் யார் யார்? தனுஷ். தனுஷ். ரைட் ஆன்சர். இப்போ விஷால். விஷால். ரைட் ஆன்சர். உலகநாயகன் கமலஹாசன். அதான் ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ரைட் ஆன்சர். சுந்தர் சி. சுந்தர் சி. ராங் ஆன்சர். ப்ரொடியூசர் சுந்தர் சி இல்ல, குஷ்பு. ஐயோ. ம். ஏமா அந்த மாதிரி பண்ணீங்க? அடுத்தது வந்துட்டு உதய். ஆரியா. ஆர்யா. என்ன படம்? இப்ப அவர் தம்பி வச்சு பண்ணாரு. ஆர்எம் நிஷா. டிஆர் சார். சார், இன்னொரு number இருக்கு. டிஆர் சார். அவரை மறந்துட்டா எப்படி? டிஆர் சார். அவர்தான் எல்லாமே. அவரை மறக்க கூடாது. ஏன்னா டைரக்ஷன், ப்ரொடக்ஷன், மியூசிக் எல்லாமே சாங். சூப்பரா ஆன்சர் சொல்லிருக்காங்க. லக்கா வாங்கிருக்காங்க. யார் அக்கவுண்ட்ல எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்எம் நிஷா 6000, உதய் 5000, நிஷா 4000, ஜார்ஜ் 5000.
இந்த ரவுண்ட்ல கொஞ்சம் லக் கம்மியானாலும் பரவாயில்ல, ஆனா அடுத்த ரவுண்ட்ல லக் கம்மியாச்சுன்னா கிக் தான் கொடுக்க போறோம். ஏன்னா இது எலிமினேஷன் ரவுண்ட். இந்த ரவுண்ட்ல ஒருத்தர் கிக் அடிக்க போது அது யாருன்னு பாத்துடலாம். Let's start second round. All in all, அழகு ராஜா. ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா. So இந்த ரவுண்ட்ல என்ன இல்லைங்க, எங்க அழகு ராஜா வருவாரு. அவரை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணும். So அவர் வந்ததுக்கு அப்புறம் டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், ஸ்கிட் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அது பார்த்து அவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டு தான் லக்கு கொடுப்பாரு. கூப்பிடலாமா அழகு ராஜாவை? Oh my God. அழகு அழகு, லெட்ஸ் வெல்கம் அழகு ராஜா. மாமாவுக்கு குடுமா குடுமா அடி ஒண்ணே ஒண்ணு, மாமன் போல வருமா வருமா என் கண்ணு கண்ணு. மாமாவுக்கு குடுமா குடுமா அடி ஒண்ணே ஒண்ணு, மாமன் போல வருமா வருமா என் கண்ணு கண்ணு. இச்சக்கு சச்சா இதக்கு சச்சகச்சா பவம் பம் இச்சக்கு சச்சா எதக்கு சா. இச்சக்கு சச்சா இதக்கு சச்சகச்சா பவம் பம் இச்சக்கு சச்சா எதக்கு சா. மாமாவுக்கு மாமாவுக்கு அப்படி மாமாவுக்கு குடுமா குடுமா அடி ஒண்ணே ஒண்ணு, மாமன் போல வருமா வருமா என் கண்ணே கண்ணு. சூப்பர் சூப்பர். இந்த பொண்ணு சரியில்லைல்ல, மாமா கேட்டா கூட கொடுக்க மாட்டேன். கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்குது. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துருச்சு. வெரி குட். மை நேம் இஸ் சாப்ளின் குள்ளப்பா. ஆமா, ஆனா ஸ்டேஜ்ல காமெடி பண்ணி பண்ணி பொண்ணுங்கள்ட்ட கொஞ்சம் ஜாலியா பேசுறேன் அப்படின்ட்டு சாப்ளின் ஜொல்லப்பான்னு வச்சிட்டாங்க. சரி, அவங்களுக்கு அந்த கண்ணோட்டம் பார்த்தா அப்படி தெரியுது. சரி, ஓகே, லக்காக ப்ரோக்ராம் வந்திருக்கீங்க. இஸ் ஆல் தி பெஸ்ட். ஓகே, Thank you. ஓகே, சூப்பரா. நீங்க உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க. லக் லக்கா கொடுங்க. தேங்க் யூ. வாங்க ஆரம் நிஷா. Yes. சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண போறீங்க? ஓ அது வேறயா? டான்ஸ், பாட்டு, என்ன பாட்டு தெரியாது மேம். திரும்ப நான் ஆட நீங்க ஓட. கிட்ட வரணும், புரியுதா? ஓகே. நிஷா, ஆட்டோ, ஷேர் ஆட்டோ, பஸ்ஸா, அட்ரஸ் செம்மையா இருக்காளே நிஷா. Zero. அப்புறம் ஓகே, உதய் வாங்க.
உதய் பயங்கர யோசனைல இருக்காரு. எப்படி இந்த அழகுராஜா பொண்ணுங்களுக்கு இம்ப்ரெஸ் சீக்கிரம் ஆயிடுறாரு. அப்படி ஒண்ணும் கிடையாது. டாலண்ட் அவ்வளவுதான். வேற என்ன பண்ண போறீங்க? டான்ஸ் தான். டான்ஸ். ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணா பூச்சி கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். அப்போ ஆணும் பொண்ணு ஒத்துமையா இருந்துச்சு, அது காதலில் உலகத்தைய மறந்துச்சு. அது வாழ்ந்த போதிலும் இல்ல இறந்த போதிலும் அது பிரிஞ்சதே இல்ல, அது மறைஞ்சதே இல்ல. தினம் ஜோடி ஜோடியா இங்க செத்து கிடக்குண்டா, அதை தூக்கும் போதெல்லாம் என் நெஞ்சு வலிக்குண்டா. வாங்க. யுவர் குட் நேம் ப்ளீஸ்? உதய். உதய். ஓகே. படம் கண்ணா புண்ணா ஓடுனா வேணும் நல்ல கதை. பொண்ணுங்கள்ட்ட கசமுசா பண்ணு நினைச்ச நல்லா கிடைக்கும் உதய். Zero. 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 Yes. 3,000. ஓகே, இப்போ நிஷா. சும்மா நிஷா. சும்மா நிஷா கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஆமா. இப்போ என்ன அவரும் அதே பண்ண மாதிரி போறீங்க? கொடுத்துட்டாருன்னா பரவாயில்ல. என்ன டான்ஸ் தானே? வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா, என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா. என் ராத்திரியின் நாவல் நீ, நட்சத்திர தூவல் நீ, நடமாடும் காம கோவில் நீ, ஆடை கட்டும் மேப்பு என் ஆசைகளின் சாம்பிள், நான் விளையாடும் காதல் ஊஞ்சல். நீ போடு போடு சொக்க போடு, என போத்தி கடி தேகத்தோடு. அட வாடா ராஸ்கல் நிறத்தோடு. வாடா வாடா பையா என் வாசல் வந்து போயா, என் வாசல் தாண்டி வந்து என் வாசம் வாங்கி போயா. தடுமாறுறாரு வேற இம்ப்ரெஸ்ல. யுவர் குட் நேம் ப்ளீஸ்? நிஷா. ஓ, யூ ஆல்சோ நிஷா. யா. ஒன் நிஷா, டூ நிஷா. டூ நிஷா, ரெண்டு நிஷா. ஓகே. ஹிந்தியில 10க்கு தசா, இந்த குத்து குத்துறாளே நிஷா. Zero. 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 அடுத்து அடுத்து அடுத்து. அடுத்த zero. 5,000. Wow. Uday not happy and George also. George also trembling. Basement weak. வாங்க. என்ன
பண்ண போறீங்க? கோர்ஸ் அவங்க பண்ணதுதான். அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு சிறுனா சிறுமே சிறுனா சிறுமே அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ பாரு முன்னாலும் பின்னாலும் என்னாலும் பாலாட யாரும் வம்புக்கும் தும்புக்கும் எங்கிட்ட வாராம ஓடத்தான் வட பொக்கிரி ஆளுதான் மோதினா தூளுதான் நாம் பாஞ்சாட மூக்குதான் மகரதான் எகிரித்தான் போகுமே நாம் பந்தாட கில்லாடி ஊரிலே மல்லாடி பாப்பமா ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காதே அண்ணாத்து ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்து ஆடுறார் பாபா அண்ணாத்த ஆடினே கிடப்பாரு. அவர் ஆயுசுங்க நல்லா ஆடினே இருப்பாரு. நம்ம ஆடணும்னு வச்சுங்களேன், நம்ம தூயின் போகும்போது 4 பேர் ஆடுவாங்க முன்னாடி. ஆமா மிஸ்டர் ஜார்ஜ். எஸ் யா கல்பா அடிக்கணும் லார்ஜ் கலக்கலா ஆடினாரே ஜார்ஜ். Zero, Zero. zero, zero, Next. 6,000. அப்பாடா, எல்லாரும் எங்க அழகுராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணி லக்கா வாங்கிட்டாங்க. யார்கிட்ட லீஸ்ட் லக் இருக்குன்னு பாத்துடலாம். ஆர்எம் நிஷா 11,000, உதய் 8,000, நிஷா 9,000 and George 11,000. So பாவம், நல்ல பையன் உதய், நீதான். அவர் ஏதோ சதி பண்ணாரு, போய் அவர் பக்கத்துல உட்காருங்க. குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தஞ்சொல்ல பச்சை பசும் சோலையிலே யார் குத்தமும் இல்ல, புரியுதா? அவங்கவுங்க செஞ்ச பலனுங்க அவங்கவுங்க அனுபவிப்பாங்க. நீ அங்கேருந்து என்ன நான் சொன்ன தெரியுமா? சும்மா விடுவோனா? எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே, பாத்தீங்களா, மனசுல ஏதோ வச்சுக்கிட்டு சதி பண்ணிட்டாரு. இது பெரிய சதி. இது கேம் எல்லாம் வச்சுக்க மாட்டேன், அப்பப்ப காமிச்சிடும். இப்பதான் காமிச்சேன், பாத்தீங்களா? So பாவம் உதய், தெரியாம மாட்டிக்கிட்டீங்க. அவர் ஏதோ சொல்லிட்டு இந்த ரவுண்ட்ல அவரை இம்ப்ரெஸ் பண்ண 3 பேர் எஸ்கேப் ஆயிட்டீங்க. தேர்ட் ரவுண்ட் வந்துட்டீங்க. இந்த தேர்ட் ரவுண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட், கேம் ரவுண்ட். ஆனா லைட்டா டென்ஷன், ஏன்னா இது எலிமினேஷன் ரவுண்ட். ஐயோ. Let's start third round. வை ராஜா வை. ஒருத்தர் மேல ஒருத்தர் பணம் பெட் கட்டணும். அதான் வை ராஜா வை. ஐயோ. நான் காசு கொடுக்க மாட்டேன், உங்க காசை பெட் கட்டிட்டு கேம் செலக்ட் பண்ணி அந்த கேம் நீங்க விளையாடணும். Okay. So யார் மேல பெட் கட்டுறீங்களோ
நீங்க ஜெயிச்சா அவங்க காசு கொடுப்பாங்க, தோத்தா நீங்க அவங்களுக்கு காசு கொடுக்கணும். வந்தது போச்சா? வாங்க, ஆரம் நிஷா. போச்சா? யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? நிஷா. எவ்வளோ? 2000. 2000 நிஷா மேல கட்டிருக்காங்க. ஆரம் நிஷா. எஸ். உங்களுக்கான கேம் குள்ளநரி. குள்ளநரி. ஓகே ஆரம் நிஷா, உங்க முன்னாடி பார்த்தா அந்த கிரேப்ஸ் இருக்கு. பழமொழி இருக்குல்ல, சீச்சி இந்த பழம் பிடிக்கும்னு. சோ 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். அந்த 55 செகண்ட்ஸ்க்குள்ள 10 கிரேப்ஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஓகே இந்த பழம் புளிக்காது. இல்லனா 2000 rupees வரும். இல்லனா புளிக்கும். 55 செகண்ட்ஸ். எப்படின்னா இது ஊதி சாப்பிடணும். ஓகே, அந்த மாதிரி கையில தொடக்கூடாது. சொல்லியா குடுத்தீங்களா? போய் வாங்க. Your time starts now. This is the French style. The French style. Kick it on. Kick it on. Kick it on. Kick it on. Nice. Kick it on. Kick it on. Nice. Kick it on. Kick it on. Nice. பாடா எப்படி கடிச்சு துப்பிட்டாங்க. வரலன்னா கூட கையில 2000 வாங்கிடுங்க. உங்க டோட்டல் ஸ்கோர் 13000. வாங்க நிஷா. யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு? பழி வாங்கும் படலம் நான் இல்ல. இந்த ரவுண்ட்ல நான் ஜார்ஜ். எவ்வளோ? 5000. எக்ஸலென்ட், வெரி குட். 5000. எனிவேஸ் போறேன். ஓகே, ஜார்ஜ் மேல நிஷா 5000 பெட் கட்டிருக்காங்க. நிஷா உங்களோட கேம் தட்டி போடு. சோ கலர்ஃபுல் பேப்பர் கப்ஸ் இருக்கு, இங்க ஆரஞ்சு பால்ஸ் இருக்கு. இந்த பால் இப்படி தட்டி இப்படி பிடிக்கணும். அண்ட் கீழ இருக்கிற கிளாஸ் எடுத்து இங்க போட்டு நீங்க கீழ தான் பிடிக்கணும், இது மேல பிடிக்க கூடாது. ஓகே, வாவ். திருப்பி இப்படி. சோ இந்த மாதிரி 8 கிளாஸ் இருக்கு. 8 கிளாஸ்ல நீங்க வந்து ஆரஞ்சு பால்ஸ் வர மாதிரி தட்டி போடுங்க. அந்த 5000 வாங்கிடுங்க. ரெடி? ரெடி. Your time starts now. பாக்குறதுக்கு ஈஸி மாதிரி இருக்கும். பல்லாங்குழி ஆடி இருக்கும். ஆனா இது ரோல் ஆயிட்டே இருக்கும். அது கரெக்ட்டா நம்ம பார்த்து போடணும். கொடுங்க 5000. ஓகே நிஷா, சூப்பரா 5000 கட்டிட்டு தோத்துட்டீங்க. டோட்டல் ஸ்கோர் 2000. வாங்க ஜார்ஜ். இந்த நிஷா மேல 13000 கட்டலாம், அந்த நிஷா மேல 2000 கட்டலாம். இந்த நிஷா மேல 3000 கட்டலாம். 3000.
மிஸ்டர் வில்லன். ஓகே 3000 3000. RM நிஷா மேல. உங்களுக்கான கேம் உண்டிக்கோல். ஹை ஐ உண்டிக்கோல் விளையாடி இருக்கீங்களா? இந்த மாதிரி ரப்பர் வச்சுட்டு அங்க 6 பாட்டில் இருக்கு, 6 பில்லர் மேல குறி பார்த்து ஒரு பாட்டில் கீழே விழணும். ஓகே My God. ஜஸ்ட் ஆனா நீங்க மிஸ் பண்ணாம 6 பாட்டில் கீழே விழ வைக்கணும். ஓகே அப்பதான் 3000 உங்க சொந்தம். சாமியா Your time starts now. குண்டிகள் வீயா இருந்தது ஒட்டாயிடுச்சு. டைம் எனக்கு RM நிஷா டைம் Yeah. 3000 கொடுங்க. You see. யார்கிட்ட இப்போ எவ்வளவு லக் இருக்குன்னு பாருங்க. Yes. RM நிஷா 16000. நிஷா 2000. And John 13000. பாவம் நிஷா only 2000. வாங்க நிஷா. போராளே பொன்னு தாயி புல புலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ண விட்டு பால் பேச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு போராளே பொட்ட புள்ள. So, இப்போ 2 பேர் லக்கி இப்போதைக்கு. ஆமா இப்போதைக்கு இதான் ஃபைனல் ரவுண்ட். இதுல ஒருத்தர் தான் லக்கியா இருப்பாங்க, அவங்க தான் வின்னர். அது யாருன்னு பார்க்கலாமா? ஓ எஸ். இந்த ரவுண்ட்ல ஒருத்தருக்கு ஃபுல் லக், ஒருத்தருக்கு ஃபுல் கிக். ரெடி? Yes. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். ராஜா ராணி. ஜான் கிட்ட இருக்கு 13000 and RM நிஷா கிட்ட இருக்கு 16000. சோ ஹையஸ்ட் கொடுக்குற கிஃப்ட். ஓ இது நானா கொடுத்த கிஃப்ட், வேணா வச்சுக்கலாம் இல்லனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். Oh. இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஒன்னு ராஜா, ஒன்னு ராணி. Okay. சோ இதோட பெட்டர் லக் அதுக்குள்ள இருக்குன்னு நினைச்சா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். I'll go with Raja. ஓகே, Hope so. உங்களுக்கு ராணி வேணுமா இந்த குழந்தை வேணுமா? அட்லீஸ்ட் இந்த பொம்மையாவது கொடுப்பீங்க கிடைக்காட்டி. சொல்லுங்க. I'll go with the doll. Yes. ஓகே, சோ ராணி என்னோட சொந்தம். ராணி கிட்ட எவ்வளவு லக் இருந்தாலும் அது எனக்கு தான். Okay. அப்புறம் அழக்கூடாது. வாங்க. ராணி லக்க 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 ஓபன். எஸ். சொன்னல அழக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ இந்த பொம்மை கிட்ட எவ்வளவு இருக்கு கண்ணு பாத்துலாமா? கண்ணு ரொம்ப கண்ணுல தண்ணி வர மாதிரி இருக்கு. பார்க்கலாமா? இது உங்களுக்கு பார்க்கலாமா? ஆனந்த கண்ணீர் வரது எனக்கு அது தெரியும். பார்க்கலாம். சரி, ராஜா கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்துலாம். வாங்க. ராஜா ஜி பூம்பா ஓபன். ரொம்ப ஆடாதீங்க, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என்ன இருந்தாலும் அதை விட கம்மியா இருக்கு அதுல. அமுக்கி அமுக்கி பாத்திருக்காங்க, என்ன தெரிஞ்சதுன்னு தெரியல. இல்ல ஏதாவது வெறும் காடா இருக்க போதேன்னு ஒரு மனவலியில நினைச்சீங்க, இப்ப பாத்தீங்கன்னா அழுவீங்க. நிஷா
0 வந்த உடனே ஏன் டல் ஆயிட்டீங்க? 0 ஆச்சே மேம். 50,000 வந்தாதானே சந்தோஷமா இருக்கும். இந்த 40,000 வரதுக்கு ஒரு வழி இருக்கு. ஓ ஏன்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்க போறோம். ரியல் கிக் நீங்க பாருங்க. ஜார்ஜ் கிட்ட இருக்கு 53,000 அண்ட் ஆரம் நிஷா கிட்ட இருக்கு 16,000. லீஸ்டா இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுக்குறேன். கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, உங்க லக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ராஜா தான் என்ன கை விட்டாரு. அட்லீஸ்ட் ரோஜா மேம் நீங்களாவது என்ன கை விடாம. நான் விடவே மாட்டேன். சுத்தம் போது இந்த கிரீன் வந்தா போதும், அந்த காசு எடுத்து கொடுத்துறேன். ஓகே ஸ்ட்ரைட்டா இருக்கணும் கிரீன். கிரீன் இப்படி இருக்கணும். யா சுத்துங்க. இது ரொம்ப நேரம் ஆகுமே நிக்கிறதுக்கு. அப்படி போய் டீ எல்லாம் குடிச்சு சுண்டல் சாப்பிடுங்க. டைம் பாஸ்க்கு ரொம்ப நேரம் சுத்துமா? கிரீன்ல நின்றுமா? இதோட டிசைனே தெரியல, ரொம்ப cool. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ரெட் ரெட் அவர் பாத்தியா அடக்கி பாத்துக்கிறாரு. ஏன்னா அடுத்தது அவர் ஆமா, நான் சுத்துறேன்ல. இருந்ததா உன் லக் உங்ககிட்ட இருக்கும், ஆமா. இல்லன்னா பறந்துரும். சோ கிரீன் வரணும்னு வேண்டிக்கோங்க. அவங்களுக்கும் இப்ப ரெட் வந்ததுன்னா திருப்பி முதல்ல சுத்துவீங்களா? ஒண்ணும் இல்ல, காசு உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு வந்துடும். அப்படியே அடுத்த ஷோ கண்டினியூ பண்ணிடுங்க. So, இப்ப கூட ப்ளே பண்ணிக்கலாம். ரெடி ரெடி சுத்துங்க. கோவமா இருக்கு. கோமா இருந்தா ரெட் தான் வருமாமா. இப்போ வருதா? இப்போ ப்ளே பண்ணிக்கலாம். கோமா இருந்தா ரெட் தான் வருமாமா. ஏற்கனவே டைம் சேவ் பண்ணி தான் கோடையா லக்கு கிக்கு மாறி மாறி வரும். ஆனா ஜார்ஜ் அண்ட் ஆரம் நிஷாக்கு முதல்ல இந்த லக் சூப்பரா வந்துச்சு. ஆனா கடைசியில நிஷாவை விட்டுச்சு. அதனால 16,000. ஜார்ஜ் உன் லக் உங்ககிட்ட இருக்கு. 53,000 எபிசோட் வின்னர். கங்க்ராட்ஸ். ஓ தேங்க் யூ மேடம். எப்படி முடியல நடந்தது இதெல்லாம்? சார் உங்க ஆட்டோகிராஃப் தருவீங்களா? நோ 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 நோ. 50,000 நீ விட்டா இதுலயே ஆட்டோகிராஃப் கேட்டு எடுத்து போயிடுவேன். வாவ் சூப்பர். நான் ஃபுல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்காக்கு மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்மைலிங். பை பை.